இப்படியும் ஒரு மலரை சொல்லிக் கொள்கிறது. ஒரு பெரிய விஷயம்தான் அது. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? இல்லையா சேர்த்து போவோம், ஏதாவது விஷயம் 4 விஷயம் கிடைக்கும் அப்படின்னு. இங்க யாரும் துட்டு கொடுக்கல. நாங்க துட்டு கொடுக்க இருக்கீங்க. துட்டு கொடுத்தா என்ன நடந்திருக்கோம்? இந்த மேடையில் நாங்க இருக்க முடியாது. ஓடி ஏறி வந்து கூட்டம் போல கலைஞ்சு போயிடும். ஆனா ஞானத்தை கொடுத்தாங்க கற்றவங்க, 2 பக்கமும் கற்றவர்கள் கொடுத்ததுனால என்ன செய்ய, இருந்து அமைதியா கேட்டிருக்கீங்க. காசு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, பரிசல் நிற்போம். நமக்கு இல்லாம போயிட்டா என்ன செய்யறது? கிருத்திகை கிடைக்காங்க, நீ போட முன்னாடி வந்துடும்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன தெரியுது? காசும் வேண்டியிருக்கு, கல்வியும் வேண்டியிருக்குன்னு தெரியுது. வச்சுக்கவா? சரி, இன்ன வரைக்கும் இவருக்கு பேசுறது பணம் தான் வேணும். ஒரு அருமையான சிந்தனை அது. ஏதாவது நல்லா சொன்னார். சரஸ்வதி சபத்திலிருந்து இந்த இவரு சொன்னார், இது இருந்துகிட்டே இருக்குது, இது ஓயாத அலைதான் அப்படின்னு. வாஸ்தவம் தான். சரி, கல்வியும் மூலதனம், காசும் மூலதனம். எங்க அப்பா பெரிய படிப்பாளி வச்சுக்கோ. எங்க தாத்தா பெரிய செல்வந்தர், 2 பேர் இருக்கு. ஆனா எங்க அப்பா படிப்பை நான் வாங்க முடியுமா? சார் அவர் பிஹெச்டி படித்தார் சார், நானும் போட்டுக்கிடுவேன். பிஹெச்டி போட முடியுமா? சொல்லுங்க. படிப்பு வந்து அவரவர் படிக்கணும். பணத்தை அந்த தம்பி 4 பேர் சொல்றாங்கல்ல, ரணகலம் ஆகி போயிடும். எங்க வீடுகள்லாம் ஏசு கிறிஸ்து இந்த சமாதானம் பண்ண வந்தாலும் நீங்க அங்க போங்க சாமி, இது உங்க வேலை இல்லை. நீங்களே கஞ்சிக்கலாம ஆகவே பல இடத்துல இருங்க, நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க எங்க காரியத்தை முடிச்சுக்கிறோம். அப்ப காசுக்கு சண்டை வந்துடும். இதுக்கு பங்கு போட முடியும், இதை பங்கு போட முடியாது. யாராலையும் பங்கு போட முடியாது. ஆனா சொல்றாங்க கொஞ்சம் அப்பா படிப்பு, அந்த ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழியா ஒரு ஞானம் இருக்கும். ஞானம் இருக்கும், பட்டம் இருக்குமா? பட்டம் இருக்காது. உங்க வீட்டுக்காரமான உட்காந்துருக்காங்க, மருத்துவர் நல்லா உட்காந்து அமைதியா கேட்கிறாங்க. அவங்க படிச்சிருக்காங்க, மருத்துவம் இருக்கே. நான் மருத்துவத்தை படிச்சிருக்கேன், என் பிள்ளைங்க மருத்துவம் தான், நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது தனியாக தான் வாங்கணும். அப்படின்னா கல்வி என்பது ஒரு தனி, படிப்பும் இது பணம் என்பது தனி. கல்வியை கற்றால் தான் முடியும். பணத்தை தாத்தன் பாட்டம் போட்டு சேர்த்து வச்சிருந்தான்னா மூலதனம் இருக்குல்ல, மார்க்ஸ் கேபிட்டல் மூலதனம்னு அதான எழுதினான். ஆய்வு 1400 புத்தகம் படிச்சு எழுதினானா, 1-2 கிடையாது. அதை பலருக்கு அந்த தீதி இருந்ததுக்கு 1400 புத்தகம். அப்படின்னா மூலதனம் இருக்கு பாருங்க, எளிதான விஷயமா அது. சரி, இந்த கல்வியை வந்து யாரும், நம்ம முதல்வர் அடிக்கடி சொல்றாரு, யாரும் திருட முடியாது. காசை
பிக் பேக்கெட் நிறைய அடிச்சிடறாங்க. போகிற வழியே இப்போ ஐயா அதுக்காக நிறுத்தி வச்சுருக்கோம். நம்ம காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் நம்ம ஒரு வணக்கம் சொல்லிக்கணும். அவங்க நிற்கிறாங்க நம்மளை காத்துறதுக்கு. போகிற போக்குலையே அப்படின்னு நம்ம உரசிக்கிட்டு போவேன். ஒரு இடம் பஸ்ஸில் வந்து நான் நீங்கள் மதுரை பஸ்ஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த நிமிஷத்தில் பயிற்சி இதை பஸ் அடிச்சான்னு சொல்ல முடியாது. அடுத்த செஷனில் கையை பயிற்சி ஸ்டாப்பில் கையை விட்டு பார்க்குறேன். போச்சு. நல்ல வேலை என் பர்ஸில் கொஞ்சம் சில்லறைங்க தனியாக வச்சுருந்தேன். என்னமோ அன்னைக்கு அப்படி தெரிஞ்சு தப்பிச்சு முடிச்சது. மானங்கிட்டு போயிருக்கோம் டிக்கெட் எடுக்கிறது. இப்போ அந்த நிமிஷத்துலேயே தொழில் மேதைகள் இருக்கான். இப்போ அவன் அடிச்சுட்டு போயிட்டான் பாருங்க, அவன் பணக்காரன். இப்போ பணம் என்பது உரசிலேயே கை மாறிடும். படிப்பு மாறாது. சரி, படிப்பு இருக்கே படிச்சு 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 சொல்றாரு 4 பேருக்கு. அது இறக்க ஊறுது. இந்த கல்வி இருக்கு பாருங்க, அடுத்தவங்களுக்கு சொல்ல 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 புதுசு புதுசா இவருக்கு பூத்துக்கிட்டே இருக்கு, ஊறுது. அப்ப இறக்க ஊற கிணறு மாதிரி இருக்கு. இது குடிச்சு பாருங்க, கொடுங்க. நல்ல குடும்பமா அங்கே என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு எங்களுக்கு போயா சொல்லுமா இல்லையா? கொடுத்தா ஏன் என்ன கொடுத்தா என்ன செலவழிஞ்சு வரும். அப்ப கொடுக்க குறையும். படிப்பு பணம் கொடுக்க குறையும், படிப்பு கொடுக்க வளரும். இதெல்லாம் அது இயல்பான விஷயங்கள். சர்வசாதாரண பார்த்தோம்னா இயல்பான விஷயம். சரி, அதை விட இன்னும் என்ன அர்த்தம்? இந்த பணம் இருக்கு பாருங்க, அது இது படிப்புக்கு படிச்சாதான் முடியும். 1-2 புத்தகம் இல்லை. நம்ம ஒன்னாப்புல போய் சேர்த்தோம், பையன் வந்து 1ஆவது பாஸ் ஆகிட்டாங்க, இன்னும் என்ன படிச்சுட்டாங்கல்ல போதும்னா முடியாது. அங்கேருந்து நேரம் 10 +2 அப்புறம் காலேஜ், அப்புறம் அதுக்கு தொழில் படிப்பு. எதுக்கு படிக்கிறீங்க? இத்தனை படிப்பு எதுக்கு சொல்லுங்க? இந்த வழி எதுக்கு படிக்கணும்? இல்லையா? அதான் 4வது 5வது படிச்சுனால போட ஒரு வேலைக்கு போட சொல்ல முடியுமா? இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கணும். தொழிலுக்கு இங்கே பணத்துக்கு படிப்பு இது பணம் வாங்குறதுக்கு செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே படிச்சுக்கிட்டே இருக்கணும், இங்கே செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் என்ன தெரியுது? இதுக்கு ஒரு குணம் இருக்கு, இதுக்கு ஒரு குணம் இருக்கு. சரி, இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே. ஊருக்குள்ள போனால் இந்த ஊருக்குள்ளே நாம் நல்ல பேராக இருக்கணும். என்ன பாதியார் ஒரு நல்ல தொழில் எங்கே போய் எங்கே பார்த்தாங்க. இப்போ ஐயா வந்தாங்க ஒருத்தர் இங்கே அரசு பணியில் இருக்காங்க, எங்களை வரவேற்கிறதுக்கு வந்த உடனே சொன்னார், ஐயா 1988 நான் உங்ககிட்ட படித்த பையன் அப்படின்னாரு. இங்கே வரும்போதெல்லாம் அது தெரியுது. அப்படின்னா நம்மகிட்ட படித்தவங்க நல்லா பிழைக்கிறாங்க. ஐயா அவங்ககிட்ட படிக்கும்போது நான் படிக்கும்போது 10 ரூபா வாங்கினேயா, இன்னைக்கு எனக்கு 100 ரூபா இருக்கியா? யாராவது 100 ரூபா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. பணம் இருக்கு, பணம் அதோ பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க குறையும். முதலில் சொல்லிட்டேன், கொடுக்க குறையும். இது கொடுக்க பெருக்கு பழம். சரி, அது சரிங்க. என்ன பெரிய விஷயம்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், படித்தவனை ஏமாற்ற முடியாது. விவரம் தெரிஞ்சுக்கலாம்.
இதை நல்லா படிச்சுட்டீங்கன்னாக்கும் ஒன்று விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊரில் சிலர் தான் படித்தாங்க. மற்றவர்கள்லாம் அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த படித்தவங்களுக்கெல்லாம் வசதியாக இருந்துச்சு, பணக்காரர்களாக இருந்தாங்க. அவங்க வச்சதான் சட்டமாக இருந்துச்சு. நமக்கு அது என்னவா இருந்துச்சு? நம்ம அப்பா பாட்டு அன்னைக்கு எப்படி இருந்தா தெரியுமா? நமக்கு சொல்லணும்ல. அதை பல அப்பா பாட்டுன்னு ஊருக்குள்ள கூட வர முடியாது. நீ வந்த தீட்டு, அதாவது காட்சி தீட்டா. இது எது சொல்றாங்க? பார்த்தாலே தீட்டாமியா. நம்ம பாட்டு நான் கூட்டினேன். நம்ம பாட்டம் கூட்டல எங்கிட்ட நின்னானோ யாரு கண்டா போய் ஒழிஞ்சிருப்பான். ஊருக்குள்ள வரக்கூடாது. என்ன காரணம்? படிக்கலைன்ற மட்டும் இல்லை, உனக்கு படிப்பு இருக்கு. அப்ப படிப்பு இல்லாதவனை ஏமாத்திடலாம். பணம் இல்லாதவன் இருக்கான் பாருங்க, அவன் படிப்பு இல்லாதவன் தானே. பணம் இல்லாத, படிப்பு இல்லாததுனால பணமும் இல்லை அவன் கையில், ரெண்டும் இல்லை. ஆனால் இவன் படிச்சிருக்கனால காசு சேர்க்கச்சிருக்கான், துட்டு வச்சுக்கிட்டான். அவன் ஆண்டா நம்ம அடிமையாக இருந்தோம். இன்னைக்கு இந்த சொன்னார் ராஜா சொன்னார் பார்த்தீங்களா, குஜராத்தில் இல்லாத பணமா சொல்லுங்கய்யா? குஜராத்தில் இல்லாத பணமா? அது இப்ப சொல்றாங்க ஏகப்பட்ட பணம் கிடக்குன்றாங்க. பஞ்சாப்ல அங்க இல்லாத பணமா? ஆனா 80 லட்சம் 90 லட்சம் கொடுத்து விட்டு கலத்தனமா? என்ன இது? 80 லட்சம் 90 லட்சம் கொடுத்து விட்டு கள்ளத்தனமா போறான். படித்தவனும் போறான், பணக்காரனும் போறான். போனா எங்க இருந்து போயிருக்கான்? குஜராத்ல இருந்து, பணக்கார நாட்டில் இருந்து. அதுலயும் ஹிந்தி கத்தவன். எனக்கு விளங்கலை. படித்தவன், அதுவும் இப்போ பலமான ஆட்சி இழக்கக்கூடிய இடங்கள்ல இங்கிருந்து போயிருக்கான்னா அவனை கொண்டு போய் கைது பண்ணி நம்ம நாட்டுக்கு அவமானத்தின் உச்சம். அது அவமானத்தின் உச்சம். அது இவ்வளவு பெரிய வளமான நாட்டுக்கு இது தேவையில்லாத விஷயம். அது சரி, அதை அரசியலாக போய் தொலையுது, விட்டுருவோம். நடக்குது இது. ஆனா இந்த பக்கத்தில் புறம் பார்த்தா நல்லா படிச்சிருக்கான். கேரளாவில் நல்லா படிச்சிருக்கான், கர்நாடகாவில் படிச்சிருக்கான், தெலுங்குலையும் படிச்சுட்டாங்க, தமிழ்நாட்டில் நல்லா படிச்சுட்டாங்க. போல இந்த ஸ்டேட்டு போகிறான். என்ன காரணம்? இங்கேயும் தொழில் பண்ணுறான். அப்போ இங்கே தொழில் கிடைச்சதுனால இப்போ மனமாக இருக்கிறான். காரணம், எனக்கு தொழில் கிடைக்கிறது காரணம் படிச்சிருக்கான். இப்போ அங்கே படிக்கலையா சொல்ல முடியல. அவன் படிச்சிருக்கானா? படிச்சதுனாலதான் இந்த பணத்தை வரட்டினானா என்னன்னு தெரியல. நம்ம ஊருக்கார வெளிநாடு அமெரிக்காவுக்கு போகாமல் இருக்கானா? அமெரிக்காவில் நம்ம ஆட்கள் ஏராளமாக இருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்கா வரைக்கும் தமிழ் மக்கள் இருக்காங்க, மலையாள மக்கள் இருக்காங்க, தெலுங்கு கன்னடர்கள் இருக்காங்க, ஒருத்தலாக இருக்காங்க. அந்த சட்டபூர்வமாக உள்ள போயிருக்கான். கல்வியை வச்சு அவன் காசை வச்சு திருட்டுத்தனமாக உள்ள போயிருக்கான். அப்போ கல்லூரி சொல்லுங்கய்யா, காசு என்ன செய்ய சொல்றது?
என்ன நாங்கள் எப்படி சொல்கிறோம்? பயம். காசு திருடு செய்ய சொல்லுது, திருட்டு செயல் செய்ய சொல்லுது. கல்வி ஒரு நாளும் சொல்லாது. கல்வி தெளிவாக நிற்கும். இல்லை, நான் மானம் என்ற ஒன்றை கற்றுக்கொண்டவன் இல்லையா? பணம் உள்ளவன் சொத்தை பங்கு போடும்போது 4 கூரை வையிடுவான். படித்தவன் இருக்கிற பாருங்க, எங்கள் அண்ணன் என்னை படிக்க வச்சாரியா, என் தம்பி நான் நல்லா படிக்கிறேன்ட்டு நான் விட்டு கொடுத்துட்டு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு படித்தவன் என்ன செய்வானா, சொத்து பகிரும்போது இல்லைப்பா எனக்கு வேணாடா, எனக்கு சொத்து நீ கொடுத்த பிச்சை கல்வி இருக்குடா, கல்வி இருக்கு. இந்த பண்பாட்டை கற்றுக் கொடுப்பது காசு அல்ல. கல்வி என்ன கற்றுக் கொடுக்குது? உயர்வது என்பதற்கு கிடையில இந்த பண்பாடு ஒன்று கற்றுக் கொடுக்குது. நாம ஏன் சமயங்கள் நம்மளை வழிநடத்துதுன்னு நினைக்கிறோம்? ஏன் ஆலயங்களுக்குள்ள போயிட்டு வர்றோம்? ஒரு பண்பாட்டை கற்றுக்கொள்வதற்கு தான். அங்கே போனாலாவது கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், ஒரு ஒழுக்கம் இருக்கும், 4 பேரை மதிக்கிற சக்தி இருக்கும். பக்கத்தில் இருக்கிற நீங்கள் சில தொழுகை தலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொழுகை முடித்த உடனே இந்த பக்கத்தை கும்பிடுவாங்க, இந்த பக்கத்தை கும்பிடுவாங்க. இதுக்கு அடுத்தவர் மதித்து பழகிறார். அப்படின்னா கல்வி என்ன சொல்கிறது? பண்பாட்டை கற்றுக் கொடுக்கிறது. காசு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வீதி நடக்கும் போதே உதவி நடக்கும், கால் சும்மா சும்மா சாதாரணமாக இருக்காது. அது நடக்கிற போதே அது வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நகையை வாங்கி போட்ட உடனே தான் அது உள்ள போட்டதும் இல்லை. அது மட்டும் இல்லை, அதை தூக்கி வெளியே போடணும். நம்ம கூப்பிட்டு சொல்கிறப்ப அத்திட்டு போயிடாதீங்களா, வேணாண்ணா இப்படி காசு போட்டு வாங்கிட்டு 4 பேருக்கு தெரிய வேண்டாம். காவல்துறையில் சொல்கிறாங்க கொஞ்சம் அடக்கலாம் போங்க. வட இந்தியாவிலாம் தங்க நகை போடுறதில்லை, வெள்ளி நகை தான். பன்னாட்டில் இல்லாத காசா அவன் காசு தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனால் அவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கான். இப்போ நம்ம ஊர் ஜனங்கள் இருக்கு பாருங்க, எடுத்து மேலே வெளியே போட்டு அது நேரம் அந்த முகத்தை பாருங்களே. இதை போட்ட உடனே அது இந்த பக்கத்தில் மேற்கு பக்கம்லாம் சில போனோம்னா பயங்கரமாக இருக்கும். அவங்க போட்டிருக்க நகையை பார்க்கும்போது பயமாக இருக்கும் நமக்கு. அப்படி நகை அது சிலர் சொல்கிறாங்க இது வாடகைக்கு வாங்கினது இப்படிலாம் இருக்கு. அவங்க இப்படிலாம் பார்க்கும்போது பணம் இருக்கு, அது பகத்து குணத்தை தெரியும். அது இன்னொரு மட்டும் இல்லை, அடுத்தவன் மனத்தை கெடுக்கும். பணத்துக்கு இருக்கக்கூடிய குணத்தில் ஒன்று என்னன்னா, பக்கத்தில் இருக்கிறவன் வெங்கிட்ட இப்படி காசா அது அத்துக்கு போயிருந்தா என்ன கழுது நாங்கள் இப்படி கண்டுபிடிச்சா தான் நம்மளை கொண்டு போவாங்க. ஆனால் காசு இருக்கு, இப்போ கல்வி இருக்கிறவன்ட்ட போய் அத்துக்கிட்டு போக நினைக்க முடியும்? பார்த்தவர் பாரு இப்படி படிச்சிருக்காரா, சார் நம்மளும் படிக்கணும்டா அப்படின்னு இது என்ன செய்யும்? தன்னை உயர்த்த பாடுபடும். கல்வி தன்னை உயர்த்த பாடுபடும். இந்த காசு இருக்க தன்னை அழிக்க பாடுபடும். காசு இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் பலமரம் ஒரு பழுத்தார்னு சொன்னாரு. முடியுமா? நடக்கிற காரியம் அது. நீங்கள் நான் அடிக்கடி பார்க்கறது உண்டு. இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் இருக்காரு பாருங்க,
அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் ஹைஸ்கூல் நடக்காதே இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் கல்லூரி வாத்தியார் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும். அவர் பக்கத்தில் யூனிவர்சிட்டி வாத்தியார் இருக்கார் பாருங்க, அவர் நடக்கும். இவங்க 4 பேர் நிறைய நடக்க விட்டு பாருங்க. கல்வியினாலையா, காசுனால? காசு இருக்குதானே. கல்வி என்ன செய்திருக்கணும்? மனசை பண்படுத்தியிருக்கணும். அது தோற்று போனதுலேயும் சில காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்? இப்போ காசு ஆட்சி நடக்குது. பணம் தான் நமக்கு பிரதானம். எல்லாரும் பணம் 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 என்று அவர் சொல்லுவாங்க. பணம் மனம் என்று ஏற்படுத்துகிறாய் பணம் பிணமே பிணமேன்வாங்க மனோன்மணி என்ற ஒரு நாடகத்தில். அது மாதிரி நமக்கு பணம் பணம்னு அலைகிறோம். இல்லை, உங்களையும் என்னையும் உயர்த்துவது, தனி மனிதர்களை உயர்த்துவது மட்டுமல்ல, இந்த மண்ணை உயர்த்துவது, மனிதத்தை வளர்ப்பது கல்விதான். அதுதான் நம்முடைய வாழ வைக்கும். நம்முடைய பிள்ளைகளை அதனால் கொண்டு போய் படிக்க செய்யுங்க, விடாமல் படிக்க செய்யுங்கள். நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க செய்யுங்கள். உங்களையும் உங்கள் வீட்டையும் உயர செய்யுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்.